I will first give the mic to my colleague in profession, CA Sai Mukundan, who will introduce the panel. So, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த பட்ஜெட் செஷனோட சேர்பர்சனாக முன்னின்று நடத்துறதுக்கு காலேஜோட செக்ரட்டரி சார் வெங்கடேஸ்வர் வந்திருக்கார். அப்புறம் பேனலிஸ்டாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் அசோக் சுந்தரேசன் சார் வந்திருக்கார். அப்புறம் சீனியர் ஆடிட்டர் அருண் மகேஸ்வர் வந்திருக்கார். அப்புறம் ஜெயஸ்ரீ மேடம் வந்திருக்காங்க, ஆண்டர்பிரனர். ஸோ இது முன்னே நடத்துறதுக்கு சார் இருக்கார். சார் வந்து ஒரு முன்னுரை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதற்கப்புறம் உரையாடல் தொடங்கும். தேங்க்யூ. This year's budget, it's actually a far-reaching budget, it's a visionary budget. It is basically looking at Viksit Bharat, positioning Bharat in 2047. Towards that, lot of steps have been taken for foreign investment, tax reliefs, and also for investment into infrastructure. Overall, all of you must have gone through the budget, but now that the time is very less, I would request the panelists to take up respective subjects and discuss about the budget, and then we will sum it up. Thank you, sir. ஸோ நேரம் கிடக்காம நேராக கேள்விகளுக்கே போயிடுறேன். இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது 2 பாயிண்ட் வந்து சொல்லப்பட்டது. ஒன்று வந்து இந்தியாவோட விக்ஷித் பாரத் டார்கெட், அதாவது 2047 முழுமையா வளர்ச்சி அடைந்த நாடா மாறணும். அதை மாறதை எப்படி டிஃபைன் பண்ண போறோம்? டிஃபைன் பண்றதுக்கான நம்பர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா $30 trillion நம்ம இந்தியாவோட ஜிடிபி இருக்கணும்னு. இப்போ $4.25 million இருக்கு, அங்கே $30 trillion ஜிடிபி வரணுங்கிறது ஒரு கோல். தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், $1 million $1 trillion கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி தேதிக்கு. $30 trillion நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பட்ஜெட்டோட இமீடியட் இலக்கு $5 trillion நோக்கி உடனே பயணிக்கணும்ட்டு. இது பயணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாரா இருக்க போறாங்கன்னா எம்எஸ்எம்இ, சிறு தொழில் குறு தொழில் பண்றவங்க. அது சம்பந்தமாவே சார் கிட்ட, அசோக் சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சார், சிறு தொழில் குறு தொழிலோட கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி கிட்டத்தட்ட 1/3. இந்தியாவோட ஜிடிபியில் 3/1 சிறு தொழில் குறு தொழில் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவோட ஏற்றுமதி, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட்ல கிட்டத்தட்ட 45% ஆஃப் குட்ஸ் இஸ் ஒன்லி ஃப்ரம் சிறு தொழில் குறு தொழில். இந்த பட்ஜெட்ல இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியை சம்பந்தப்படுத்தி என்னென்ன பலன்கள் கொடுத்திருக்காங்க சார்? இந்த இனிய மாலை பொழுதில் respected chairman of the panel and moderator Mr. Sai Mukundan ji, ஆல் ஓவர் இந்தியா இந்த சிறு குறு தொழில்களுடைய பங்களிப்பு எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பர்சே நம்ம இப்போ திருச்சியில் உட்காந்துருக்கோம். திருச்சியினுடைய மணி ரொட்டேஷன்லேயே 60-65% சிறு குறு தொழில்கள் தான் திருச்சியிலே. என்டையர் திருச்சி இஸ் மணி ரொட்டேஷன். திஸ் வாஸ் கோட்டட் பை தி கலெக்டர் இன் ஒன் ஆஃப் அவர் மீட்டிங்ஸ். ஓகே. திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் சிறு குறு தொழில்கள் நல்லா நடக்குதோ, இன்ஜினியரிங் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா நடக்கும், திருச்சி சுபிட்சமாக இருக்கும். அது டவுன் ஆகும்போது திருச்சியிலேயே பர்ச்சேசிங் பவர் இதாகும், டிப் ஆகும், எக்கானமி வில் கோ ஃபார் டெய்ல் ஸ்பென். சிறு குறு தொழில்களுடைய பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஃபைனான்சியல் ஷாக்ஸ் கூட வந்து அவர்களை நிலைகுலைய வைக்கும். கரெக்ட் சார். இட் வில் அப்செட் த ஆப்பிள் கார்ட் வெரி ஈஸிலி. கடன் கொடுக்கும் வங்கிகளாக இருக்கட்டும், இல்லை முதலீடு செய்கிற இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நிச்சயமான கேஷ் ஃப்ளோஸ் வேணும். there should be some certainty about the cash flow. Correct. கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, முதல் தலைமுறை தொழில் முனைவோர், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர், இவங்கெல்லாம் பிரச்சனை ஆச்சுன்னா எந்திரிக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். ஸோ இதுக்கு முந்தின வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2-3 வருஷங்கள்ல நம்ம ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். கரெக்ட். லெண்டிங் நடக்கணும்னா 2 திங்ஸ் இருக்கணும். நம்ம லெண்டிங்ல நம்ம இன்னும் என்ன கேட்கிறோம்? கொலாட்ரல் லைட் லெண்டிங் கேட்கிறோம், நாட் கொலாட்ரல் ஹெவி லெண்டிங். எம்எஸ்எம்இஸ்க்கு வி நீட் கொலாட்ரல் லைட் லெண்டிங். அப்ப எந்த நம்பிக்கையில அந்த சிறு குறு தொழிலுக்கு பணம் கொடுக்க முடியும்? அவங்க முதலீடு பண்ண தொழில அந்த தொழில் நல்லா நடக்கும் போது அவனுக்கு வருமானம் அதுல நிச்சயமா வர முடியும். நான் நம்பி கடன் கொடுக்க முடியும், நான் நம்பி இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அசெட் லைட் லெண்டிங் நடக்கணும்னா there should be certainty of cash flows. அசெட் லைட்னா புரியறதுக்காக ஏதாவது சொத்தை அடமான வச்சு கடன் வாங்க வேண்டாம். குறைவான சொத்தை அடமானம் வைக்காம
கொலாட்டரல் ஃப்ரீ ஆமா, செக்யூரிட்டி பிணை குறைவாக, கொலாட்ரல் குறைவாக இல்ல லெஸ்ஸா வச்சு லெண்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர். இது எப்ப நடக்குதோ அப்பதான் டேக் ஆஃப் ஆகும் எம்எஸ்எம்இ ஸ்ட்ரக்சர். சோ அதனால நம்ம இந்த ட்ரெட்ஸ்ங்கிற பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வந்தோம். ட்ரெட்ஸ்ங்கிற பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கம்பெனி வந்து சப்போஸ் பிஹெச்இலுக்கு ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா, பிஹெச்இல அவங்களுக்கு 45 நாள் கொடுக்குற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த இன்வாய்ஸை ட்ரெட்ஸ்ல போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போகலாம். ஸோ ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல எனக்கு உடனே பைசா வரதுக்கான வழிகள் இருக்கு. வழி இம்மீடியட்டா 7-8 நாள்ல கிடைக்குது. இன்னைக்கு ஆன் அன் ஆவரேஜ் திருச்சியில் இருக்க இன்ஜினியரிங் யூனிட்ஸ் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரஃப்லி 6-7% வந்துருச்சு. ஆன் அன் ஆவரேஜ் ஐம் சேயிங். ஓகே, ஒரு பேங்கோட பிரைம் கஸ்டமர்ஸ்க்கே 8-9% கிடைக்கிறது கஷ்டம். நம்ம ட்ரெட்ஸ்னால நம்ம காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் குறைஞ்சிருச்சு. இன்னொன்னு, பணம் வந்துருச்சு, அதை டிஸ்கவுண்ட் பண்ணி அதை பிஹெச்எல்ட்ட வாங்க வேண்டிய பொறுப்பு பெரிய கம்பெனிக்கு போயிடுச்சு, அந்த பேங்க்குக்கு போயிடுச்சு. ஏன்னா நானே சின்ன கம்பெனியா இருக்கேன், எனக்கு கொடுக்க வேண்டிய பர்சன்ட் நான் போய் எனக்கு என்னங்க இன்னும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் எப்படி சண்டை போடுவேன்? அடுத்த ஆர்டர் அவங்க கிட்ட தான் வாங்கி ஆகணும். ஸோ நம்ம கைகள் கட்டப்பட்டு இருந்தது இந்த ட்ரெட்ஸ்னால வந்து இட் வாஸ் ரிலாக்ஸ். லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்டை அட்ரஸ் பண்ணிருக்கு. யா, இந்த தரம் எல்லா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆல் ஓவர் இந்தியா ட்ரெட்ஸ்ல மைக்ரேட்டே ஆகணும்னு சொல்லி கம்பல்சரியா BHEL is already migrated in Trichy. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு. டிஃபென்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டிரைவர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஸோ டிஃபென்ஸ் DPSUs, டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார்ஸ் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ட்ரெட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. I'll just make one more point. I think இல்ல ஒரே ஒரு பாயிண்ட். டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா now the government is contemplating to give accreditation to MSMEs for supporting the defense. Super, sir. Exactly what the US did long back. More particularly, they developed small units across this thing, and then that is how they developed it. Yes, That focus is also coming in. But MSME la pathina ladies on the business ஆரம்பிச்சாக்க, there is a lot of impetus that is being given by the government. And this state also, I must state that the Tamil Nadu has done quite well so far as MSME is concerned. Yes. It has really done well in terms of the business. In the last 10 years, they have done very well. 10-15 years, they have done very well. Naturally, because there are two things. One, the state, central government support and the policy impetus that is brought in by the central government. Number two, the people here are very resilient and they adopt to the situation. State also is supported the business. So that is how I see it. You very rightly put it, sir. ஒன்னு நம்ம வந்து லெண்டிங்கை பத்தி பார்த்தோம், இன்னொன்னு இன்வெஸ்ட்மெண்ட். எனக்கு கடன்லாம் வேண்டாங்க, என் தொழில முதலீடு பண்றீங்களா, நான் வட்டியெல்லாம் கட்ட விரும்பல, பணம் போடுறீங்களா, பார்ட்னரா இருங்க அப்படின்னு நம்ம ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவல்ட்ட தானே கேட்க முடியும். கவர்மெண்ட் வந்து SME growth ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒன்று 10,000 கோடி ரூபாய்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. உங்களுடைய MSME ப்ராப்பர்லி ஃபங்க்ஷனிங்கா இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வில் ஹஸ் கம் அவுட் வித் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல டெமாசெக் சாவரன் வெல்த் ஃபண்ட் சொல்லுவோம். பல முக்கியமான கண்ட்ரீஸ்லாம் வந்து சாவரன் வெல்த் ஃபண்ட் வந்து சின்ன குறு இன்வெஸ்டர் கம்பெனிஸ்ல முதலீடு செய்யறது மூலமா தான் எக்கானமி டேக் ஆஃப் ஆச்சு. 10,000 crores-க்கு the government has announced SME growth fund. அதனால இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, SME ஸ்பெஷலிஸ்ட்லாம் உங்க கம்பெனியை ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பக்காவா வச்சுக்கோங்க, இன்வாய்சஸ் எல்லாம் டிஜிட்டலா வச்சுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட எந்த பேப்பரும் இல்ல சார் பணம் கொடுங்க அப்படின்னா இட்ஸ் நாட் வெரி ப்ராக்டிகல். ஓகே, கீப் யுவர் MSMEs growth ரெடி. இந்த பணத்தை என்ன பண்ண போறீங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளான் வச்சுக்கோங்க. எக்ஸ்பான்ஷன் பண்ண போறீங்களா, மோர் மார்க்கெட்டிங் பண்ண போறீங்களா? அந்த SME growth fund கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒரு 2,000 crores-க்கு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒன்று டாப் அப் கொடுத்திருக்காங்க இந்த வாட்டி. ஆமா, so that is also happening. So these are some structural changes that are happening. There are a few other items which will take up if possible. I'll just come to you, sir. Ma'am, standard question. இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னதான் இருக்குது பட்ஜெட்ல? ஒண்ணுமே இல்லனா எதுக்கு எல்லாரும் கதறாங்க? இருக்குன்னா சொல்லுங்க, இல்லனா விட்டுருங்க. Okay, so நான் வந்து first of all I would like to give my pranams to the மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே. நான் வந்து CA பேக்ரவுண்ட் கிடையாது. I believe that brings a very your perspective, உங்க பெர்ஸ்பெக்டிவ் என்னால சொல்ல முடியும். ஸோ தமிழ்நாடு பட்ஜெட், நீங்க பட்ஜெட் பார்த்தீங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, ஜீரோ அலோகேஷன் அப்படிங்கிறது ஐ திங்க் இந்த ஹோல் கான்வர்சேஷன்லேயே வி ஹவ் அண்டர்ஸ்டுட் ஜீரோ அலோகேஷன் கிடையாது. இது வந்து வி ஹாவ் லாட் ஆஃப் அலோகேஷன். பாத்தீங்கன்னா 6.25 lakh crore வந்து டாக்ஸ் டெவல்யூஷன் ஃப்ரம் த சென்டர்னு வந்திருக்கு.
அது வந்து பேசிக்கலி இட் இஸ் நாட் டிஸ்கிரிஷனரி, தர முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது, அது கண்டிப்பா தரணும். அது வந்து ஃபார்முலா பேஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோடது. If you also look, உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஐ திங்க் they made it easier. So இந்த புக் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். இந்த புக்ல வந்து ஐ திங்க் பேஜ் நம்பர் 57ல you have a summary, clear summary of how much supported allocations for Tamil Nadu. You have public capex spillover 9,700 crores to 9,800 crores. Capex அப்படினாலே வந்து உங்களுக்கு capital expansion அப்படினாலே வந்து infrastructure already in place, long term யோசிக்கிறாங்க. முதல்ல நம்ம அதை முதல்ல யோசிக்கணும். we should not build, நம்ம வந்து as people வந்து gratification immediate கிடைக்கிறத விட long term capabilitiesல வந்து நம்புறது தான் வந்து that is what I as an individual see and I as a entrepreneur see. So when the central government is giving this much of budget allocation and capex, I think that is a very very good thing for Tamil Nadu. கிட்டத்தட்ட தென்னை மரம் வளர்க்குற மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு மரம் வச்சிருக்காங்க, 5 வருஷம் கழிச்சு கொட்டும். And we also பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து we are already in the ready stage. Tamil Nadu is already வந்து industrial வந்து we are in the எல்லாமே almost infrastructure எல்லாம் we are in place. We need to grow moreங்கிற ஸ்டேஜ்ல கரெக்டா இந்த இன்ஃபியூஷன் வருது. இந்த இன்ஃபியூஷன் வரும்போது it is definitely going to, இந்த தென்னை மரத்துக்கு 5 வருஷம் வெயிட் பண்றதுக்கு I think we are getting gains also regularly. கரெக்ட் மேம். அருண் சார், குயிக்கா ஒரே முக்கியமான क्वेश्चन. டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே நோட்டீஸ் பார்த்தாலே பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஸ்டாண்டர்டாக சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் காத்தால சொன்ன மாதிரி பட்ஜெட் வரதுக்கு முன்னாடியே பட்ஜெட்டோட ரெக்கார்டிங்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. ராஜவேல் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஏழைகளுக்கு எதுவும் இல்லை, மிடில் கிளாஸ் எதுவும் இல்லை, யாருக்கு எதுவும் இல்லை, வெறும் பணக்காரங்க பட்ஜெட்னு சொல்லியிருக்காங்க. மிடில் கிளாஸுக்கு ஏதாவது இருக்கா அந்த பட்ஜெட்டில்? எதுவும் இல்லையா? So, by the way, first on my pronouns to all the acharyas and the things who are getting us. So, and also I thank the organizing committee for giving me this opportunity. So, first point, இவரோட செக்மெண்ட் 2 இருக்கு. ஒன்று வந்து மிடில் கிளாஸ்க்கு முதல்ல இருக்கா இல்லையா இந்த பட்ஜெட்டில். ஏன்னா அதுதான் நம்ம நார்மல் காமன் மேன், இன்னைக்கு மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறத விட காமன் மேன்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கு பதிலாக. ஸோ அதுதான் ரொம்ப கரெக்டான ஆப்டான வேர்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ காமன் மேனுக்கு, ஏன்னா மிடில் கிளாஸுங்கிறது தான் போன வருஷமே நமக்குலாம் 12 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் திருப்பியும் எனக்கு ரேட் கட்டு வேணும், இல்லைன்னா எனக்கு டேக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணணும்னு திருப்பி போய் கவர்மெண்ட்டை கேட்குறது தப்பு. ஸோ அதனால் ஆல்ரெடி 12 lakhsங்கிறது நம்மளோட எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு அதுக்கு மிடில் கிளாஸே இல்லை, கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸே கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஸோ அதனால இனிமேலாம் போய் நம்ம அதை போய் வி ஷுட் நாட் டச் அப் ஆன். பட் ரேதர் வாட் ஐ ஃபீல் ஆஸ் அ சார்ட் அக்கௌண்டன்ட், நார்மலாக காமனாக நாங்கள் பார்க்குற இஷ்யூ கம்ப்ளைண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்ம சொல்லும் போதே சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், கம்ப்ளைண்ட்ஸ்க்கு மட்டுமே இவ்வளோ ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, தே ஹவ் மேட் இட் த கம்ப்ளைண்ட் ஷுட் பி ஈஸியருங்கிற கான்செப்டுக்கு விச் தே ஹவ் ட்ரான் ஆன். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் லிக்விடிட்டி. ஸோ இந்த ரெண்டும் ஒய் தே ஹவ் டன் அண்ட் ஹவு தே ஹவ் டன்னுங்கிறத ஜஸ்ட் நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பார்ட்டில் ஹவு தே ஹவ் டன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் தே ஹவ் நவ் மேட் சர்டன். முன்னாடிலாம் நம்ம இஃப் யூ ஹாவ் டு பை அ ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் அ நான் ரெசிடென்ட், வெளிநாட்டவர்கிட்டேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா வி ஹாவ் டு அப்டைன் டாக்ஸ் டிடக்ஷன் நம்பர்னு ஒன்று தனியாக ஒன்று வாங்கணும். பேன் நம்பர்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் டாக்ஸ் டிடக்ஷன் நம்பர்னு ஒன்று தனியாக வாங்கணும். ஆனால் இந்த இனிமேல் வாங்க தேவையே கிடையாது. இனிமேல் வெறும் பேனை வச்சுக்கிட்டே நம்ம வந்து வி கேன் ப்ரொசீட் வித் திஸ் டிரான்சாக்ஷன். ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது நம்ம சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அதோட கம்ப்ளைண்ட்ஸ் பெருசு. ஏன்னா அதுக்கு நான் உடனே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், நான் மாதம் ஒரு குவார்ட்டரும் ஃபைல் பண்ணலன்னா எனக்கு திருப்பி அது ஒரு பெனால்ட்டி இருக்கு. ஸோ இத்தனை இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இது வந்து பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் which they have addressed on. Second point, see இது வந்து நமக்கு இப்ப current the central government observed that the TAN number was never utilized to trace the transaction, neither to proceed against the assessee. Always PAN only, because PAN was it had linked itself with the electronic mode. So all these transactions, including the international transactions, were controlled and monitored only through the PAN. So the government felt, why TAN? correct. Well, TAN is not at all used. மோஸ்ட்லி. Can I just add ஒரே கேள்வி மட்டும், you will be knowing it much better. இங்க இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் நிறைய ரிலேட் பண்ணிருக்க முடியும். இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன் ஒழுங்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசிக்யூஷன் நோட்டீஸ் வருது, நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அது பத்தி இந்த பட்ஜெட் எல்லாம் சொல்லியிருக்காங்களா?
டீக்ரிமினலைஸ் ஏதாவது பண்ணிருக்காங்களா? இல்ல ஆக்சுவலா என்னன்னா இந்த பட்ஜெட் நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அது ஒரு தனி செஷனே நம்ம நடத்தணும். ப்ராசிக்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே இன்ஃபேக்ட் குறைச்சிருக்காங்க. சோ நிறைய ப்ராசிக்யூஷன்ஸை நம்ம ரொம்ப ஹார்ட் ஃபேஸ்டு ப்ராசிக்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த பட்ஜெட்ல தே ஹவ் அட்ரஸ்ட் அப்பான். சோ கவர்மெண்ட் வாண்ட் சே வின்-வின் சிச்சுவேஷன். சிம்பிளா சொன்னா நீ வா, கம் குட் அண்ட் தென் யூ ஜஸ்ட் கோ. சோ ஷோ மீ தட் யூ ஆர் கிளீன் so that then you can go. இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் சேர்த்தே சொல்லிடுறேன். see not alone for this prosecution part, நம்ம இன்ஃபேக்ட் சொல்ல போனா when you come upon the அதாவது நோட்டீஸ் ஹேண்ட்லிங் பார்ட் ஆர் அசஸ்மெண்ட்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஜென்ரலா என்னன்னா நம்ம ஏதாவது இன்கம் டாக்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது வந்துன்னா அசஸ்மெண்ட்னு ஒன்று நடக்கும். அதுலயே என்ன சொல்றோம், 2 பாயிண்ட் they are bringing in. நீ at any point of time you can come and say அடிஷனலா 10% டாக்ஸ் கட்டி நீ வெளில போயிரு. சோ இந்த ஒரு பாயிண்ட் which the government, so governmentோட intention is சரி அவனுக்கு he wants to reduce the litigations and then make the people clean. So இது ஆனா ஒரு பார்ட், சரி இது ஒரு பார்ட். பட் ஆனா there are certain parts which I feel the government has to address upon. See the intention of the government on certain aspects and things are very very clear, but when it comes to the ground level the things are not falling in that way. ஸோ அது என்ன ஆகுதுன்னா நிறைய டைல்யூட் ஆகி அங்கே எல்லாமே தே ஆர் நவ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆஸ் அன் மார்க்கெட்டிங் டீம் மாதிரி எனக்கு அதை கலெக்ட் பண்ணும் எனக்கு இதை கலெக்ட் பண்ணுங்கிற ஃபோக்கஸ்டே இல்லாமல் கீழே உள்ளவங்க இருக்காங்க. அதை ப்ராப்ளி நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் அப் ஆன் அண்ட் தென் தே ஹேவ் டு அட்ரஸ் இட். ஸோ நோட்டீஸ் எல்லாம் வேண்டாம்னு சொன்னா கூட கீழே இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பவர் யூஸ் பண்ணி கரெக்ட் அவங்க டாக்ஸ் டார்கெட்டை வந்து ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ் டார்கெட் மாதிரி ஒர்க் பண்றாங்க. ஒரு கவலை இன்னும் இருக்கு. கரெக்ட். ஸோ அதை வந்து நம்ம which they have to address upon. Sir, sorry, the bureaucracy's mindset is still as bad as what it was. But it is improving day by day. That bureaucracy's mindset, of depressive mindset will definitely, but in percentage definitely coming in the last 5-10 years. But it will not change because they always believe that they don't have. So why support somebody who has it? இல்ல சார், அப்சல்யூட்லி ரைட். ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட். சி இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் வந்ததுல எல்லாரோட ஃபேஸ் வேல்யூமே போயிடுச்சு. எவன்லாம் சார்ட் கொஞ்சம் 50 வருஷமாலாம் இருக்கணும் உன்னோட ஃபேஸ் வேல்யூ எல்லாம் போச்சு. எல்லாரும் ஒண்ணுதான் டிபார்ட்மெண்ட் ஆங்கிள். ஆனாலும் வாட் இஸ் ஹேப்பனிங் சில டைம் அவனோட ஹேஸ்டினஸ்னாலயோ ஏதோ இல்லையோ ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ பிகமிங் ஃபியூட்டைல். ஸோ அந்த ட்ரில் டவுன் பண்ணும்போது தட் ஆஸ்பெக்ட்ஸ் தட் வாட் எவர் தட் தே ஃபீல் ஷுட் ஹேப்பன் ஓவர் ஹியர். ஸோ அதுக்கு there should be a proper narrative இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். இருக்கு. இப்போ என்ன சொல்றேன்னா the faceless assessmentல வந்து if the very bad assessment is made, the person who's made it will be taken to task. Correct, sir. That particular aspect has come in now, so that is creating a little fear. சார் காம்ப்ளைண்ட்ஸ் பத்தி சொல்றதுனால இப்போ ரீசெண்டா இந்த பட்ஜெட்ல கார்பரேட் மித்ரான்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து குவிக்கா உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாத ஒரு நிலை வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது அது சம்பந்தமா இந்த பட்ஜெட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்றதுக்கான பதில் ஏதாவது இருக்கா? ஏராளமானது இருக்கு. ஓகே. இன்னைக்கு எந்த இடத்துல வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியுங்கிறத பார்த்து அதுக்கு ஃபோக்கஸ்டா ஸ்கில் டெவலப்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, ஓல்டர் பீப்புள் நிறைய பேர் தனித்தனியா இருக்காங்க. அவங்களுடைய சில்ட்ரன் வந்து மெட்ரோஸ்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடி, ஆனா பக்கத்துல இருக்க முடியல சந்தர்ப்ப சூழ்நிலையினால. இந்த ஜீரியாட்ரிக் கேர் அப்படிங்கிறது ஓல்டு பீப்புளை பாத்துக்கிறதுக்கு சில ஸ்கில்ஸ் வேண்டி இருக்கு. சில பேர் உடம்பு சரியில்லாம இருக்கலாம், அந்த உடம்பை பாத்துக்க வேண்டியிருக்கும். சில பேர் உடம்பு ஃபிட்டா இருக்கும், ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் தேவை. நம்ம கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு இந்த கேர் கிவர் அப்படிங்கிற ட்ரைனிங் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகே. அந்த கேர் கிவர் ப்ராப்பரா இருக்காங்கன்னா இம்மீடியட்டா நம்ம ஹையர் பண்ணுவாங்க அந்த பீப்புள். சில்ட்ரன் பாயிண்ட் பண்ணிட்டு அப்பா அம்மா இன்னைக்கு சேஃபா பாத்துக்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் திங். ஐ வில் டெல் ஒன் மோர் திங். அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1.5 லேக் பீப்புளுக்கு 5 ஃபீல்டுல ஆப்டோமெட்ரி, கண் ரிலேட்டட், ரேடியாலஜி, தென் அப்ளைட் சைக்காலஜி, பிஹேவியர் ஹெல்த், இதெல்லாம் வந்து 1.5 லட்சம் பேருக்கு வந்து நம்ம வந்து அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனலா ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. சம்திங் லைக் பாராமெடிக்கல் சோர்சஸ். இதெல்லாம் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் employment opportunity for youngsters. இது இன்னொன்னு these are all performance based areas. Okay. நல்லா செஞ்சா இன்னும் முன்னேறலாங்கிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் டோல்ஸ். ஓகே. தென் இந்த கார்பரேட் மித்ராஸை பத்தி நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு வந்து சிறு குறு நிறுவனங்களுக்கு கம்ப்ளையன்ஸ் காஸ்ட் கூட இருக்கக்கூடாது. கம்ப்ளையன்ஸ்னா என்ன, நான் இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும், இதை இன்டர்நெட்ல இதை போடணும், இதை கொண்டு போய் அங்கே டெலிவர் பண்ணணும், அப்படிலாம் இல்லாம அது வந்து குறைவா இருக்கணும்னா அதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஸ்மாலர் லெவல் பீப்புள் வேணும். இப்போ கார்பரேட் மித்ராஸ்ங்கிற பேர்ல இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடிட்டர் இன்ஸ்டியூட், சிஏ இன்ஸ்டியூட், கம்பெனி செக்ரட்டரி இன்ஸ்டியூட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டியூட் 3 பேரையும் ஒரு டிப்ளமா கோர்ஸ் மாதிரி போட்டு நிறைய பேரை இறக்கி விடுறது. இங்கே சின்னதாக அங்கே ஒரு கடை இருக்குன்னா அவர் போயிட்டு ஒரு பெரிய ஆடிட்டரை பார்க்க முடியுமா, இல்லை ஒரு பெரிய கம்பெனி செக்ரட்டரி என்கேஜ் பண்ண முடியுமா? ஸோ லோயர் லெவலில்
இந்த பீப்புள். ஸோ இதனால இருக்கிறவங்களுடைய பொழப்பு பாதிக்கப்படுமா அந்த கேள்வி அடுத்தது வருது இல்ல? கரெக்ட் சார். நம்ம பண்றதுல சப்போஸ் பாதி வேலைக்கு அவங்க பண்ண போறாங்க. நோ, பிகாஸ் த பை இஸ் என்லார்ஜிங். நம்பர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஒரு என்லார்ஜிங் பையில எல்லாருக்குமே இங்க வந்து இடம் இருக்கு. அதனால இந்த கார்ப்பரேட் மித்ராஸ் ப்ரோக்ராம், இந்த அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ் ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு கிரியேட் a revolution. It is also a humanity based employment. Now, can I just understand that? And the colleges like us must adopt that skills. We must give Super, that sir. skill to our students. Perfect, That sir. is what we are trying our best. Correct, sir. So just to add to your point, based on what you say, geriatric care எல்லாம் வரப்போறதுன்னா changing demographic இன்னவே government is also preparing. Exactly. Allied healthcare sector பண்ணிட்டு இருக்காரு. Madam, Tamil Nadu one point of time was number Moderator, sir, time is now 8 o'clock. Correct, sir. So what we'll do is we'll wind up this panel in another 3-4 minutes. Yes, sir. Then we'll give 5 minutes for questions. Students to question. Students to, yeah. Tamil Nadu at one stage was Madam, number last speaker. Correct, sir. Tamil Nadu at one stage was number 1 in India இருக்கிற domestic tourism. And ஒரு 2 years back வந்து it was overtaken by UP and all. But question அது கூட இல்ல. டூரிசம் வந்து இந்தியால ஒரு அண்டர் யூட்டிலைஸ் செக்டர், அண்டர் எக்ஸ்ப்ளாய்டட் செக்டார்னு பொதுவா சொல்லியிருக்காங்க. டூரிசம் ஸ்பெசிஃபிக்கா நிறைய அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பட்ஜெட் அதை பத்தி என்ன சொல்லிருக்காங்க மேடம்? ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம திருச்சிக்கே வந்துடலாம். திருச்சியில வந்து ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் சொல்றோம். தட் இஸ் சச் அ டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். அண்ட் இதுல வந்து எவ்வளவு பேர் நம்ம போயிருக்கோம், நம்மளுக்கு வந்து எங்க என்ன இருக்குங்கிறது பாதி பேருக்கு தெரியாது. நம்ம பாட்டு போறோம், சாமியை சேவிக்கிறோம், வந்துடுறோம். பட் இப்போ அந்த 10,000 கைட்ஸ் ப்ரோக்ராம்ல, சர்டிஃபைட் கைட்ஸ் ப்ரோக்ராம்ல வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், உங்களுக்கு வந்து ஒன்னு வேலைவாய்ப்பு திட்டம் வருது, ரெண்டாவது சர்டிஃபைட் கைட்ஸ். They come, they talk, they take you through the whole process. So tourism வந்து இது peripheral, இது வந்து see it's kind of, you know, it converts footfall into prosperity. That's what this whole, you know, budget talks about with, when compared to tourism. அது மட்டும் இல்லாம சார் சொன்ன மாதிரி medical tourism is also தமிழ்நாடுல வந்து it's on the rise. அப்படி இருக்கும்போது when you are kind of allocating budget specifically for that, and again I'm going to quote the union budget that is there, you know, that has been given, because I don't want to quote the numbers once again. But the point is tourism and support services ke 500 to 600 crores rupees வந்து allocate ஆயிருக்கு இந்த பட்ஜெட்ல, that to specifically Tamil Naduக்கு. Then imagine the amount of inflow that it is going to, you know, kind of percolate. That is what I'm trying to say. You know, we do have ஒழுங்கா பார்த்தோம்னா மேலோட்டமா பார்க்க கூடாது. பட்ஜெட் பார்க்கும்போது we need to understand நம்ம சுத்து வட்டாரத்துல how is it getting implementedங்கிறது நம்ம பார்க்கணும். அது பார்க்கும்போது we get a better perspective. Thank you, ma'am. Thank you. So technically இது ஒழுங்கா யூஸ் பண்ணா தமிழ்நாடு can once again become number 1 in tourism. India can become number 1 in the world itself. Thank you, ma'am. Exactly. Sir, if you can summarize, it'll be Actually speaking, it's too short a time to discuss this subject, but our panelists were very well prepared. Thanks to all of them. They have brought out the nuances, the main nuances. There are much more. For example, the tourism, the impetus that they are giving to tourism is not only developing that area, but making that area known. What is there in that area known? That is where the government is trying to spend a lot of time and energy. And Tamil Nadu government also will take this forward, I'm sure. And because we have excellent tourism spots, we have very good infrastructure. As I said, our people are one of the best people to work in MSMEs and others. So I'm sure this will take forward. And as regards the MSME, a lot of good points were raised. Taxation, which was raised, he was given too short a time to discuss on the matter. But now I think the taxation is, I believe you, the policy of the government is that they believe you must perform. That is a policy that the government is adopting. So it is up to us to live up to the expectation of the government. I leave it to the students for questions. So thank you, sir. Thank you for summarizing. So இங்க வந்திருக்கிற பசங்களுக்கு பட்ஜெட் சம்பந்தமா ஒரு bunch of questions. Sir, you want to add something? Swadesh, so Sansan Ninde, we have Miss Maitri Parsati. May I ask her to come here, because their SSS have sponsored the cash prize of 500 rupees for the best questions from the students. Please put a chair for her. And I would request her. One more chair to the dais, please. ஒரு chair கொண்டு வாங்க dais க்கு.
கேள்வி கேட்க ரெடியா? வாங்க. கம் ஃபார்வர்ட் ஆர் எழுந்திருங்க, உங்ககிட்ட மைக் வரும், நீங்க கொஸ்டின் கேட்கலாம். ஸ்ரவன் உங்க பின்னால ஒருத்தர் கொஸ்டின் கேட்க ரெடியா இருக்கார். ஸ்ரவன் உங்க பின்னால ஒருத்தர் கொஸ்டின் கேட்க ரெடியா இருக்கு. Good evening, sir. I have a question. My name is Manikandan. How will the recent budget help students like us build our future careers in a growing economy? ஃபியூச்சர் கேரியர் என்ன க்ரோயிங் எக்கானமி. Growing economy. இப்போ சார் வந்து ஒரு 3-4 பாயிண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் பண்ணாரு. எக்கானமி எங்க டிரான்சிஷன் ஆகி போறதுன்னு. இன்ஃபேக்ட் இந்தியாவோட டெமோகிராஃபி மாறுறது. யூத் பாப்புலேஷன் இப்போ 18-30 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இந்த பாப்புலேஷனோடைய ஷேர் வந்து 30% இருக்கு. நாளைக்கு இந்த பாப்புலேஷன் இஸ் பிகமிங் 35 to 55, 55 to 75 போகும்போது there is a need for geriatric care. அதாவது வயசானவங்களுக்கான ஹெல்த் கேர் அலைட் சப்போர்ட் தேவைப்படுறது. அதுக்கு சம்பந்தமா இந்த வாட்டி ஆல்ரெடி இம்பர்டஸ் கொடுத்து ட்ரெயின் பண்றதுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஒன்னு. ரெண்டாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது சம்பந்தமா ஆல்ரெடி நிறைய ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட் வரதுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே வந்திருந்தது, வி ஷுட் கேப்சர்னு. அண்ட் ரீசெண்டா வந்து கூகுள் ஹேட் சைன்ட் அப் ஆந்திர பிரதேஷ்ல ஒரு கிட்டத்தட்ட ஐ திங்க் 9 lakh crores ஒரு டேட்டா சென்டர் போட போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ டெக்னிக்கலி இந்த பட்ஜெட் வித் பஞ்ச் ஆஃப் அதர் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஃபியூச்சர்ல எம்ப்ளாய்மெண்ட்கான அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. I'll just add one thing. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் எஃப்எம் ஓட ஸ்பீச்சை பாருங்க. கவர்மெண்ட் வந்து எந்த செக்டாருக்கு புஷ் கொடுக்குதோ அந்த செக்டார் தாங்க வளரும். ஓகே, ஆண்டர்பிரினர்ஷிப்னால வர்ற செக்டார்ஸ் வந்து கவர்மெண்ட் புஷ் கொடுக்கும்போது இட்ஸ் பிரையாரிட்டி செக்டார். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அம்மா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேடம் வந்து ஷி அவுட்லைன் 7 செக்டார்ஸ். செமிகண்டக்டர் மிஷன், ஃபார்மால வந்து பயோசிமிலர்ஸ் மிஷன், அதுக்கப்புறம் வந்து ரேர் எர்த் மினரல்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு 4 செக்டர், மொத்தம் 7 ஏரியா. அந்த 7 ஏரியா எதுன்னு பார்த்து அதில் நுழைஞ்சுக்க பாருங்க. அடுத்த 5 இயர்ஸ்க்கு அதான் பூமிக்கு ஏரியா. Thank you, sir. Thank you for the question. Shravan, please give the request Maitri Pasadi to be here in the down below. Kamal அங்கே இருக்கட்டும். Let the student come up and டைம் டிலே ஆகும் சார். ஒரே இடத்துல இருந்து இது பண்ணுவோம். எங்க மட்டும் முதல்ல சொல்லிடுங்க. மீன்வைல் அடுத்த ஸ்டூடண்ட் நீங்க நில்லுங்க. கீழே நில்லுங்க. கரெக்ட் கரெக்ட். வாங்க முன்னாடி வந்து உங்களுடைய பரிசை வாங்கிக்கோங்க. அடுத்த ஸ்டூடண்ட் கேள்வி கேட்கலாம். குட் கொஸ்டின். சீரியஸ்லி குட் கொஸ்டின். So good evening everyone. I am Venkatarangan. So my question is very simple. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 5th எக்கானமியா இருக்கு வேர்ல்டு லெவல்ல. ஃபர்ஸ்ட் 4th எக்கானமியா இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா USA it has a GDP of around 30 trillion. ஸோ இந்த மாதிரி ரஷ்யாவும் நிறைய இருக்கு அண்ட் சைனா கிட்டயும் நிறைய இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய பட்ஜெட் பை 2047ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வரதுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணும்? சூப்பர், அட்டகாசமான கொஸ்டின். ஒரே ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிடுறேன். நம்ம வந்து பட்ஜெட்டை சம்டைம்ஸ் எக்கானமியோட ஜிடிபி பார்க்குற கோணம் இருக்கு இல்லையா, அதுவே வந்து சம்டைம்ஸ் வேற மாதிரி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிக்கான அர்த்தம் என்ன? இந்தியாவில் ஒரு ஆளால 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கி நல்லா வாழ முடியும் அப்படின்னா யூஎஸ்ல ஈக்குவலண்டா வாங்க வேண்டிய சம்பளம் இருக்குல்ல, குட் பி 2 லட்சம் ரூபாய். 6 மடங்கு எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சாதான் ஒரு டீசென்டான வாழ்க்கையை வாழ முடியும். பட் கணக்குப்படி பார்த்தா யூஎஸ்ல வாங்குறவன் 2 லட்சம் ரூபாய் வாங்குறான், இந்தியாவில் வாங்குறவன் 40,000 வாங்குறவன் ஒரு கணக்கு போடுவாங்க. இந்த கணக்கு படி பார்த்தோம்னா இந்தியா கேன் நெவர் பிகம் நம்பர் 1 நெக்ஸ்ட் 20 years. இட் வில், பட் நாட் இன் திஸ் வே. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வச்சு பார்க்கறோம்னா, வாழும் தரம் லெவலுக்கு கம்பேர் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கே இந்தியா இஸ் இன் 3rd பொசிஷன். ரைட்? 2047 வரும்பொழுது இந்தியா வில் டெஃபினெட்லி பிகம் நம்பர் 1 பொசிஷன். ஏன்னா இங்க வாழும் தரத்துக்கான காஸ்ட் இருக்குல்ல ஆல்ரெடி ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நீங்க 50,000 ரூபாய் வாங்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழலாம். யூஎஸ் 2 லட்சம் வாங்கிட்டு பிச்சை எடுக்கணும். தேங்க்யூ வெங்கடரங்கன். முன்னாடி வந்து உங்களுடைய பிரைஸை வாங்கிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் மைக்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்தவர் கேள்வி கேட்க வசதியா இருக்கும். ரிலே ரேஸ் மாதிரி விளையாடலாம். First of all, good evening to all. My name is D. Vishnuvardhan. Sir, should the future GST evolution towards GST 3.0 prioritize including petroleum, alcohol, flex to cascading taxes, or would that risk politically or revenue description? Sir, GST நாளைக்கு GST ல பெட்ரோல் டீசல் வருமான்னு கேக்குறீங்களா? சிம்பிளான பதில். Petrol, diesel with alcohol. மூணுமே வரதுக்கு யார் காரணமா இருக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் காரணமா இருக்கணும். இன்னைய டேட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்னைக்கு ஒத்துக்கிறாங்களோ அன்னைக்கு தான் ஜிஎஸ்டிக்குள்ள ஆல்கஹால் பெட்ரோல்லாம் வரும். முடியாது. ஏன்னா the dual subject as per the constitution. So it all the states will control it because these 3 subjects are controlled by the state also. State is responsible for the security, for the distribution and the safety of the correct issue. sir. ஒரே ஒரு பாயிண்ட் dual subject நால state will always take the every state will have its
pie. They want to have a share. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஜிஎஸ்டி லா கீழ ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்காங்க, பெட்ரோல் டீசலுக்கு ஃப்ரம் அ ஃபியூச்சர் டேட் ஜிஎஸ்டி போடலாம்னு, ஆல்கஹாலுக்கு இல்ல. சோ பெட்ரோல் டீசலுக்கு வரணும்னா கூட ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் ஒத்துக்கணும். ஜிஎஸ்டி ரேட் மாத்துறதோ இந்த பொருள் ஜிஎஸ்டி உள்ள கொண்டு வரணுங்கிற முடிவோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது இல்ல, ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கிறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்ல 2/3 பங்கு 2/3 vote is only for state governments. என்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸா சேர்ந்து முடிவு பண்றாங்களோ அன்னைக்கு தான் வரும், அது வரைக்கும் வராது. Thank you. Wonderful question. அடுத்த கேள்வி கேட்கலாம். Very good evening to all the dignitaries. I am R. Anandavalli. My question is, what is your opinion on the increasing rate of disinvestment every year, sir? Increasing rate of Disinvestment. disinvestment. Okay, sir. It's a sort of expression of intention that the government will go on reducing its stakes in business. நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோட கவர்மெண்ட் பண்ற அதே தொழில நம்மளும் இருந்தோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு வருஷத்துக்கு வேணா நட்டத்துக்கு வியாபாரம் பண்ண முடியும், நம்ம பண்ண முடியாது. ஸோ தெர் இஸ் நோ லெவல் பிளேயிங் ஃபீல்ட். ஸோ டிஸ்இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆகுதுன்னா 2 திங்ஸ் நடக்கும். ஒன்னு லெவல் பிளேயிங் ஃபீல்டு உருவாகும், இன்னொன்னு அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸும் வந்து பிரைவேட் பீப்புள்கிட்ட போகும்போது மோர் பீப்புள் வில் கொஸ்டின் தர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ டிஸ்இன்வெஸ்ட் ஜாஸ்தியா we are going towards a market structure. It's going to be a market structure. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நோக்கி போக எக்கானமி வந்து பெட்டரா தான் ஆகும். Thank you, Anandavalli. Please come forward and collect your prize. Please hand over the mic to the girl standing next to you. My name is Srisam. Wow. Kutti Papa, question. கேளுங்க. கேள்வி கண்ணம்மா. Girls have any education schemes in budget 2026? இந்த கேள்விக்கு தான் முதல் கொஸ்டின் பதில் சொன்னேன். நிறைய ஸ்கீம் இருக்கு, நீ வளரும் போது இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். நீ வளர்ந்து எஃப்எம் ஆயிட்டு இன்னும் நிறைய ஸ்கீம் நீ அனௌன்ஸ் பண்ணணும். கண்ணம்மா, உங்க அம்மா அப்பா உனக்கு சுகன்யா சம்ருத்தி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டாங்களான்னு வீட்டுக்கு போன உடனே கேளு ராஜா. கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन மா. கண்ணா, நீ ஃப்ரண்ட்ல வந்து உன்னோட பிரைஸ் வாங்கிக்கோ. Good evening, ma'am. I am Ramlakshmi and my question is, what is the new merit rate under the simplified GST structure? See, merit rateங்கிறது the normal tax rate which is 18%. demerit rateங்கிறது 40% மாறிடுது. ஸோ டிமெரிட் ரேட் எதுக்கு சொல்றாங்கன்னா, நிறைய டாக்ஸ் ரேட் எதுக்கு கொடுக்கணும், சின் குட்ஸ் கொடுக்கணும். நீங்க கொக்கோ கோலா சாப்பிட்றீங்கன்னா ஜாஸ்தி டாக்ஸ் ரேட் வேணும், சிகரெட்டுக்கு ஜாஸ்தி டாக்ஸ் ரேட் வேணும். எதெல்லாம் தேவை இல்லாம அத்தியாவசிய தேவையா இருக்கிற எல்லா சமாச்சாரத்துக்கும் டிமெரிட் ரேட், மத்தெல்லாம் மெரிட் ரேட் which is 18%. 18 தான் இன்னைக்கு இருக்கிற ரேட். அட் சம் ஸ்டேஜ் திஸ் வில் கம் டவுன், நாட் இமீடியட்லி. ஆல்ரெடி ஜிஎஸ்டி 2.0 நிறைய குறைச்சிட்டாங்க, திருப்பி அதை குறைக்கணும்னு எதிர்பார்க்கிறது தப்புன்னு தோணுது. இட் வில் கம் டவுன் பட் நாட் இமீடியட்லி. Thank you, Ramalakshmi. Again, GST Council has to decide. Correct, sir. Sir. Yeah. Thank you, Dr. Last question. Good night, sir. Bye. Kalamlama bo. I am G. Charmadi from BCom CA Computer Application. I have a doubt for women. What are the facilities for the women in budget? Many. I'll just tell one close. SHE Mart ஒன்னு இருக்கு. She Mart அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல இருக்கிற விமன்லாம் அவங்களுக்கு பெரிய ஊக்குவிப்பதனால கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்களே தனிப்பட்ட முறையில் தொழில் பண்ணனாலோ இல்ல செல்ஃப் ஹெல்ப் குட்ஸ்னுடைய குட்ஸை டீல் பண்ணனாலோ ஷீ மார்ட்டுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் கொலாட்ரல் ஃப்ரீ லெண்டிங் ஃபார் விமன் லெட் பிசினஸஸ், ஓகே, அதெல்லாம் 2 crores நோக்கி வந்து போயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லயும் வந்து ஆக்சுவலா அந்த கேர் கிவர்ஸ் செக்டார்லாம் பாத்தீங்கன்னா, கேர் கிவர்ஸ் பேர் சொல்றமே தவிர இட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் விமன் பிசினஸஸ். ஸோ இதுக்கு நடக்கிற இது ஆட்டோமேட்டிக்கா மோஸ்ட்லி அங்கே தான் வந்து சேரும். தேர் ஆர் குவைட் அ ஃபியூ இனிஷியேட்டிவ்ஸ் மா. Thank you, students, for the wonderful questions. You made it very, very interactive and brilliant questions. I thank all of you on behalf of the panelists. And we take this minute to thank the panelists and honor the panelists.